ஹலோ ஆல், பிக் பாஸ் லைவ்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ருதிகாவுக்கும் சும்முக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. என்ன கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா, ஸ்ருதிகா சொல்றாங்க, எனக்கு இந்த வீட்டில் வந்து ரொம்ப பிடிச்சது இல்லைன்னா ரொம்ப நம்பிக்கையான 2 பேர் இருக்காங்க. யாரெல்லாம்னா நீயும், அதாவது சும் அண்ட் பாகா. நான் வந்து சும் கிட்ட எவ்வளோ வந்து கத்தி பேசினாலும் இல்லை சண்டை போட்டாலும் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. என்னோட சும் வந்து என்கிட்ட இல்லைன்னா என்ன புரிஞ்சுப்பான்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. அதே மாதிரி தான் பாகா கிட்டேயும் வந்து எனக்கு என்ன விஷயம் பேசினாலும் அவர்கிட்ட தைரியமாக போய் பேசலாம். ஸோ அவர் வந்து நான் சொல்கிற விஷயத்தை வச்சு கேம் ஆடுவார், அந்த ஒரு பயமே கிடையாது. ஸோ நீயும் பாகாவும் தான் எனக்கு இந்த வீட்டில் வந்து ரொம்ப பிடிச்ச நம்பிக்கையான 2 பர்சன் சொல்லிட்டு ஸ்ருதிகா சொல்கிறாங்க. மேலும் ஸ்ருதிகா சொல்கிறாங்க, உங்களுடைய 2 பேருடைய ஹார்ட் வந்து அந்தளவுக்கு வந்து அதாவது பியூராக இருக்குது. எந்த ஒரு பாய்சனஸ் திங்கிங்குமே உங்ககிட்ட இல்லை. ஸோ அதனால தான் வந்து எனக்கு ரொம்ப நம்பிக்கை உங்கள் மேலே, நம்பிக்கையும் பாசம்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா சும் கிட்ட வந்து கட்டி பிடிச்சி சொல்கிறாங்க. இதுக்கு சும் சொல்கிறாங்க, எனக்கு வந்து ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்ருதிகாவை ஹக் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ இதுதான் வந்து லைவ்ல நடக்குது. ஆனால் ஸ்ருதிகாவோட இந்த அளவுக்கு வந்து உண்மையான ஒரு அன்பு வந்து சும் ரியலி டிசர்வ் பண்ணுறாங்களா? சும் நிறைய இடங்கள்ல வந்து ஸ்ருதிகாவை விட்டு கொடுத்துருக்காங்க. ஷில்பா கூட உட்காரும்போது ஷில்பா எப்பவுமே வந்து ஸ்ருதிகாவை பத்தி தப்பா தான் பேசுவாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து சுமுக்கு நிஜமாலுமே ஸ்ருதிகா மேல அன்பு இருந்தா, இல்ல ஷில்பா நீங்க சொல்றது தப்பு, ஸ்ருதிகா அந்த மாதிரிலாம் வந்து மீன் பண்ணி பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம். ஆனா சும் ஒரு தடவை கூட ஸ்ருதிகாவை சப்போர்ட் பண்ணி ஷில்பா கிட்ட பேசுறதே இல்லை. ஷில்பா கிட்ட மட்டும் இல்லை, வேற யார்கிட்டயுமே வந்து ஸ்ருதிகாவை சப்போர்ட் பண்ணி பேசுறதே இல்லை. இல்லைன்னா ஸ்ருதிகா சொல்றதுதான் கரெக்டுன்னு சொல்லிட்டு பேசுனதே இல்லை. அதே மாதிரி சும் எந்த இடத்துலையும் ஸ்ருதிகாவோட இமோஷன்ஸ் புரிஞ்சு நடந்துக்கல. வீக்கெண்ட் எபிசோட்லேயும் சரி, இல்லை வீட்டுக்குள்ளே நடக்கிற சண்டையிலையும் சரி, எப்போவுமே ஸ்ருதிகா பண்ணுறது தப்பு அந்த மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. ஆனால் ஸ்ருதிகா அப்படி இல்லை. சும்மோட கேரக்டர் இப்படி தான், நீ இப்படி தான் ஹேண்டில் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் நான் சொன்னேன், ஸ்ருதிகாவோட இந்த அளவுக்கு அளவு கடந்த அன்புக்கு சும் வந்து கண்டிப்பாக டிசர்விங் கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்டோட அடுத்த வீடியோல பார்க்கலாம்.